கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் ராகவேந்தர் நேரலையில் இணைகிறார். வணக்கம் ராகவேந்தர். தற்பொழுது பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனை வைக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் நேற்று பெரம்பூரில் இருக்கக்கூடிய அவரது வீட்டருகே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கொண்ட கும்பல், கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் அவரை கத்தியால் வெட்டியுள்ளனர். உடனடியாக அவருக்கு மீட்கப்பட்டு அப்பல்லோ மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலையை உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது ஆதரவாளர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் கூடியிருந்தனர். இதனையடுத்து பிரேத பரிசோதனையானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அவரது உடலானது கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் நேற்று இரவே கிட்டத்தட்ட அந்த கொலை கும்பலானது நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர். இந்த ஆற்காடு சுரேஷ் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆற்காடு சுரேஷ் என்ற ஒரு ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையில் ஆம்ஸ்ட்ராங் தொடர்பு இருப்பதாக கூறி அவரது சகோதரராக இருக்கக்கூடிய ஆற்காடு சுரேஷின் சகோதரரான புன்னை பாலா மற்றும் அவரது நண்பர்கள் ராமு, திருவேங்கடம், திருமலை உள்ளிட்ட ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் நேற்றே போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த நிலையில் அவரது உடலானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நேற்றே ஆம்ஸ்ட்ராங் உடலானது நேற்று இரவே கொண்டு வரப்பட்டதை அடுத்து இன்று காலை அவரது உடல் பரிசோதனையானது பிரேத பரிசோதனையானது காலை 10 மணிக்கு நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரேத பரிசோதனையிட்டு கிட்டத்தட்ட இங்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். 10 மணிக்கு ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது பிரேத பரிசோதனையான நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 11 மணி அளவில் அவரது உடலானது கொடுக்கப்பட இருப்பதாகவும் அவரது உறவினருக்கும் கொடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரேத பரிசோதனை முடிந்த பின்பு அவரது இறுதி அடக்கமானது அயனாவரத்தில் இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய அயனாவரத்தில் வீட்டில் அல்லது பெரம்பூரில் இருக்கக்கூடிய வீட்டிலா என்பது குறித்து இன்னும் முடிவாகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ புத்த மத சன்மார்க்கப்படி அவரது இறுதி அடக்கம் இருக்கும் என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது நேரம் நெருங்க தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் தற்போது கூடிக்கொண்டே இருக்கின்றனர். எனினும் போலீசார் தற்போது 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது நிற்பதால் எந்த ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிட்டத்தட்ட இந்த போலீசார் பாதுகாப்புடன் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இதே போன்று பெரம்பூர் பகுதியில் மற்றும் பல்வேறு சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பதற்றமான பகுதிகளில் தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. யாராவது முக்கிய தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்களா? அவர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறதா? அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவம் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இங்கே தற்போது அவரது ஆதரவாளர்கள் ஒரு சிலரை மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியே கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி அரசு மருத்துவம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. இதே போன்று இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வெளியேவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த முக்கிய தலைவர்கள் தற்போது நேற்று வரை யாரும் வந்ததாக கூறப்படவில்லை. இனிமேல் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் பிரேத பரிசோதனையின் போது முக்கிய தலைவர்கள் யாரும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அவரது இறுதி மரியாதையின் போது மட்டுமே அவரது மரியாதை செலுத்துவதற்காகவே அவர்கள் அரசியல் தலைவர்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த பிரேத பரிசோதனைக்கு பின்னரே அவரது உடலை பார்ப்பதற்காக வருவதற்குண்டான அரசியல் தலைவர்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.